வெல்கம் டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ். இந்த வீடியோவில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்க்கலாம். எனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இங்கிலீஷில் ஐ ஃபீல் லைக் ஈட்டிங் சம்திங். ஐ ஃபீல் லைக் ஈட்டிங் சம்திங். நீ இன்னுமா வேலை பார்த்துட்ருக்க, நீங்கள் இன்னுமா வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஆர் யூ ஸ்டில் ஒர்க்கிங், ஆர் யூ ஸ்டில் ஒர்க்கிங். அதை பற்றி யோசி, அதை பற்றி யோசிங்க அப்படின்னு சொல்லுவோம். திங்க் அபவுட் இட், திங்க் அபவுட் இட். நான் சமைச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். ஐ ஆம் குக்கிங், ஐ ஆம் குக்கிங். இது உங்களுடையதாக இருக்கலாம், இது உன்னோடதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் குட் பி யுவர்ஸ், இட் குட் பி யுவர்ஸ். உன்னோட வேலையை தள்ளி போடாத, உங்கள் வேலையை தள்ளி போடாதீங்க. இதை இங்கிலீஷில் டோன்ட் போஸ்ட்போன் யுவர் ஒர்க். டோன்ட் போஸ்ட்போன் அப்படின்னா போஸ்ட்போன் பண்ணாதீங்க, தள்ளி போடாதீங்க. யுவர் ஒர்க், உன்னுடைய வேலை. எனக்கு இப்போவே வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வாண்ட் இட் ரைட் நவ். ரைட் நவ், இப்போவே. அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லுவோம். அவன் வர மறுத்து விட்டான். அதே இங்கிலீஷில் ஹீ ரெஃப்யூஸ்டு டு கம். ஹீ ரெஃப்யூஸ்டு டு கம். அதுக்கு நான் பொறுப்பில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். எப்போன்னு உனக்கு தெரியுமா, எப்போன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க டு யூ நோ வென், டு யூ நோ வென். இப்போது சின்னதாக ஒரு டெஸ்ட். நீங்கள் இப்போ பார்த்த வீடியோவிலேருந்து, பார்த்த சென்டென்ஸ்லேருந்து நான் சமைத்து கொண்டு இருக்கிறேன், இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? அதை பற்றி யோசி. எனக்கு இப்போவே வேணும், அவன் வர மறுத்துட்டான். இந்த 4 வாக்கியங்களையும் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத சொல்லி பாருங்கள்.